முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா கொத்துமல்லி துவையல் தான் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சுடுசாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம், சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு வடக்கல் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து, 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து அதை நல்லா வணக்கிக்கலாம். நல்லா எண்ணெயில் பொரியணும். இது கூட உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நான் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். 1 வரமிளகாய் சேர்த்துறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியணும், இல்லைனா வலுவலுன்னு இருக்கும். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சாதான் சட்னி கொஞ்சம் கொரகரப்பாக இருக்கும். இல்லைனா இது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் 1 வரமிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சின்னதாக ஒரு புளி துண்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இதில் வணக்கிக்கலாம். நான் மல்லியை நல்லா கழுவி அறுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது கருப்பு ஆயிடக்கூடாது, ரொம்ப கருகுன மாதிரி ஆயிடக்கூடாது, தீஞ்ச வாசம் அடிக்கும். இப்போ நான் மல்லித்தலை நான் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லா வணங்கும். இது எண்ணெயில் தான் வணங்க போகுது, நம்ம தண்ணியெல்லாம் தொளிக்கிறது இல்லை, அது எண்ணெயில் தான் வணங்க போகுது. அதனால் ஒரு 2 ஸ்பூன் கூட நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் எச்சாவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் இது நல்லா வணங்கும். இது ரசத்தோடு தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி சட்னி இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சுடுசாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாகவே வணங்கிடும். அதுக்காக ஒரு அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பக்கம் சேர்த்துட்டா வெங்காயத்துக்கெல்லாம் நம்ம சேர்ப்பலாம். அந்த மாதிரி மல்லித்தலை, கீரையாட்டம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா சீக்கிரமாகவே வணங்கிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். ரொம்பவும் தேங்காய் போடக்கூடாது, போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது, அதோட ஃப்ளேவர் போயிடும் மல்லித்தலையோடது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டேன். இப்போ நான் அதை தாளிக்க போகிறேன். நான் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்து போட்டு பொரிஞ்சிருச்சு. வேறு எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம சட்னியில் இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான துவையல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.